மார்கழி மாதம் இன்னைக்கு 3வது நாளாக கோலம் போட போகிறாங்க. வாங்க பார்க்கலாம். ஓகே. என்ன கோலம் மேடம்? எனக்கே அதான் தெரியல. ஐயோ என்னது ஃப்ரெண்ட்ஸ், இது கலர் டப்பா கொண்டு வாப்போ பிள்ளையார். என்னது கீப்ப போட்டு கீச்சிடும் அப்படியே. ஐயோ போய் கோலமாவை கையில் பிடிக்க தெரியுமா உனக்கு? தெரியும். வாய் தான் ஆறு. என்னோட நல்லா போடுவியா? அது எல்லாரும் சேர்ந்து காலம் விடலாமா? 1 2 3 சொல்லுங்கப்பா. சத்தியா திமிர் தானே உனக்கு? என்னை சொல்ல விட்டு காதை மூடிதான் நெஸ்ரா. நான் சொல்லணுமா அந்த மாதிரி காதை மூடிப்பாங்க. நான் கேட்கக்கூடாதான் யாரும். ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து காதை மூடிடணுமா? பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், கிட்டத்தட்ட முடிய போகுது. மார்கழி மாதம் இன்னைக்கு 3வது நாளாக கோலம் போட போகிறாங்க. வாங்க பார்க்கலாம். ஓகே. என்ன கோலம் மேடம்? எனக்கே அதான் தெரியல. ஐயோ நாங்கள் வேற பெருமையாக சொல்லிட்டோமே, மார்கழி மாதம் 3வது நாள் கோலம்னு. இங்கே கோலத்தையே காணோம். என்ன யோசனை? கோலத்தை கொஞ்சம் பார்த்துக்கலாமா? அதுலதான் நல்லா இருக்காது. ஐயோ இல்ல, நான் சும்மா ஏனாதான் போட்டு பார்த்தேன். ட்ரையல் போட்ட பார்த்த நோட்டு குளிருதே. என்னம்மா பண்ணுறது? படிக்கட்டுல பாரு. நீங்கள் என்ன உங்களுக்கு குளிருதா? குளிரட்டும் நல்லா குளிரட்டும். அடடா எத்தனை தடவை டிபி காப்பி அடிப்பீங்க? அங்கேருந்து இங்கே பார்த்து பார்த்தா ஓ இந்த நோட்டை பார்க்கறது அங்கே போடுறது. என்னடா இது? கம்மி கொஞ்சம் எல்லாரும் வெயிட் பண்ணுங்க. ஒரு 2 மணி நேரம் ஆகும். நாங்கள் இப்போ தான் புதுசாக போடுறோம் கம்பி கோலம். ரங்கோலியா முருகா ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓ வட்டமா அது? சி மாதிரி இந்த சைட் போட்டு சி மாதிரி போட்டு ரவுண்ட் வச்சுதா. அதில் மிஸ்ஸு மரம் மாதிரி வர சொன்னாங்க. அந்த மரம் மாதிரி வரைஞ்சி போட்டு சைடு ஒரு நம்ம வேர்ல்டு அழிஞ்ச மாதிரி இருக்க மாதிரி வரைய சொன்னாங்க. அதே மாதிரி இந்த சைடு வரைஞ்சி எக்ஸாம்பிள். அதாவது தொழிற்சாலைகள் இருந்தால் எப்படி உலகம் அழியுது, மரங்கள் இருந்தால் எப்படி உலகம் இயற்கையாக இருக்குன்றதை வரைஞ்சி காமிச்சிட. கரெக்டா? இப்போ உங்கள் அம்மா அதெல்லாம் வரையில, உங்கள் அம்மா கோலம் போடுறாங்க. ஓ ஒன்று திருப்பி ஒன்று நேராவா? இது பார்க்க ஒரு மண்டையில கண்ணு வச்ச மாதிரி. என்னடி உங்க கோலத்தை எப்படி வந்து பேசு மோக்ஸி? எப்படி இது? மண்டை மேல 2 கண்ணை போட்ட மாதிரி இருக்கு. மண்டை மேல 2 கொண்டை போட்ட மாதிரி தான். ஆனா சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ண மாட்டாங்க யாருமே. ட்ரை பண்ணுங்க, செம்மையா இருக்கு. உங்க அம்மா பண்ணா எப்பவுமே நல்லா இருக்கும். ட்ரை பண்ணுங்க. நல்லா தான் இருக்கு. அது ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணும்போது தான் அதோட டிசைன் தெரியும். இப்போ பண்ணாது அதெல்லாம். கலர் அடிக்க பண்ணுங்க சொன்னால. அதெல்லாம் கலர் கொடுங்கச்சா. ஒயிட் கொடுக்க அதுல கலர் கொடுக்கலாம். இப்போ பண்ணக்கூடாது. அதெல்லாம் டிசைனாக இருக்கும். அந்த மாதிரி கலர் கொடுக்க சொல்லும். ஓகேவா? அப்பா அதுக்குள்ள நான் கலர் கொடுப்பா. அம்மா அதுக்கு கலர் கொடுக்கலாம். அது இதில் ஒன்று ஒரு கலர் கொடுக்கலாம். சாப்பி சச்சி கேக்குறாங்க பாருங்க. ஜல்லடலாம் எதுக்கு நடுவில் ஜல்லடலாம் வரையற? எதுக்கு நடுவில் ஜல்லடை வரையற? அப்பா சக்ஸ் நடுவுல அப்படி பியா இருக்க மாதிரி கோட் கோட போடுறாங்க. அதேதாம்மா. நல்லா இருக்கு. செம்மையா. நான் போடுறது சொல்றது என் பொண்ணு மட்டும் தான். எப்படி இருக்குது? சூப்பரா இருக்கு. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நல்லாவே இருக்கு. நீ சூப்பரா இருக்குன்ற அதானே கமெண்ட்ல. செம்ம அழகா வரும். நீ ட்ரை பண்ணுங்க. அப்படியே சொல்லிட்டேன். ஆமா. நீட்டா போச்சு. அம்மா
அம்மா நல்லா இருக்குல்ல? நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் சிம்பிளாவே முடிஞ்சிருச்சு. கொஞ்சம் லேட்டுன்றதுனால சிம்பிளாக முடிச்சிட்டியா இப்படி? என்னமோ சிம்பிளா தான் இருக்கும். ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணாதான் ஆனால் வந்து அந்த கோலத்தோட டிசைன் தெரியும். கலர்லாம் இன்னைக்கு கிடையாதா? வந்து பார்த்துக்கணும் வீட்டுக்கு. ஆ ஓகேவா? என்னாச்சு? கல்லாயிடுச்சு லேசா. விடிஞ்சிச்சா? விடிய விடிய கோலம் போடுறாங்க உங்க அம்மா, கஷ்டப்படுறாங்க அவ்வளோ. போய் கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணோம். உட்காந்து வேடிக்கை பார்க்குற நீ. அம்மா என்ன கலர் போட கூப்பிடுறேன்னாங்க. அதில் கலரே போட மாட்டாங்களே. அம்மா இப்பதானே சொன்னாங்க. நீ அதை நம்பி தான் உட்காந்து இருக்கியா? கலர்லாம் கிடையாது. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், கிட்டத்தட்ட முடிய போகுது. இது ஒன்று மட்டும் போட்டால் கலர் கொடுக்குற வேலை தான் கொஞ்சோண்டு. அதை கொடுத்துட்டோன்னு பாருங்கள், செம்ம லுக்காக தெரியும். இப்போ அது இருக்கும், இதை பார்த்துட்டு இருங்க. நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கும். 10 தடவை கேட்டாலும் ஒரே பதில் தான், நல்லா இருக்குதா நல்லா இருக்குதா நல்லா இருக்குதானா நல்லா இருக்குது, அவ்வளோதான். அதான் பிகு பண்ணாதீங்க. பிகுலாம் பண்ணலையம்மா. பிகுனா என்னதுமா? கேளு, அப்படி கேளு. பிகுனா என்னதுமா? போய் கலர் டப்பா ஊற்றிட்டு வா போ. கலர் டப்பா என்னதுமா? என்னது ஃப்ரெண்ட்ஸ் இது? கலர் டப்பா கொண்டு வா போ. பிள்ளை என்னது? கலர் டப்பா செல் எப்படி கலர் போட முடியும்? ஒரு மாதிரி கலர் போட முடியும். வெளியே இருக்குல்ல, அதெல்லாம் வேணாம், வெளியே இருக்கு. நிறைய கோரோட போகுது. இன்னும் கொஞ்சம் இருக்கு. எத்தனை? அதெல்லாம் எடுத்துட்டு வராத, மொத்தமா வேணாம், போதும். மோக்ஷி பார்த்துக்கோங்க, இந்த கலர் வரல, இந்த கலரும் வரல. வந்துச்சா? பரவாயில்ல. நெக்ஸ்ட் கலர் ஐட்டம் நானே போனோம், நானே கிளாஸ் அது நானே போனோம், நானே கிளாஸ் பண்ணுமா? என்ன இதுல இருக்கு பாருங்க. நீ போட்ட கோலத்துக்கு நீயே போட்டு நீயே தான் கிளாத் தட்டிக்கணும். கையை பார்த்தீங்களா? அவங்களோட இங்கே வேணும் கையை. கிரீன் அடிக்கணுமாம்மா? கிரீன் லைட் டார்க் கிரீன். டார்க் கிரீன் அது லைட் கிரீன், அது இருக்காதுங்க. செம்ம லுக்காக தெரித்து கைஸ். நீ பாருங்க, இப்பயே எப்படி தெரித்துனா லாஸ்ட் ஃபைட் முடியும் போது எப்படி இவருங்க சவுண்டு கேட்குது. கேட்டிங்களா? செம்மையாக இருக்கும் கோலம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. கலர் கூட இதே மாதிரி கொடுத்து பாருங்க. செம்ம எடுத்துட்டு வா. என்ன எடுத்துறானே? பிங்க் 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 லைட் பிங்க் டார்க் பிங்கா? பிங்கே வேணாம். டார்க் பிங்க் தானே?
இப்போ நம்ம போயிடலாமா? இப்போ எங்கே மாட்டிக்கலாம்? இந்த பிள்ளைங்க வைக்கக்கூடாதாம்மா? இருக்கு, ஆனால் லைட் ப்ளூ தான் இருக்கு. பரவாயில்லையா? லைட் ப்ளூ தான் இருக்கு, பரவாயில்லையா? நான் வட்டி அடிக்கிறேன்னு பாருங்க, பெரிய வேலையா முடியுது. கைஸ், இந்த மாதிரி உள்ளவங்க யாரும் வராதுங்க. நிறைய பூச்சிங்கெல்லாம் இருக்கும். பூச்சி, தவளைக்கட்டா, இந்த பூச்சி, புழு, அப்புறம் பாம்பு, அப்புறம் வந்து அது பேர் கம்பளி பூச்சி, இதெல்லாம் வரும். அதனால இந்த ஜென்ரேஷன்ஸு நல்ல தள்ளியே இருக்கும். அப்போ அதை சொன்னேன். மூடாதான் அப்படியே வச்சுருக்கேன். அந்த உள்ள கவர் எப்படின்னா பெரிய பெரிய கலர் இருக்கும், அதில் மஞ்சள் கலர் எடுத்துருவா. அம்மா, இது தாண்டறதுக்கு எனக்கு மனசு வரணும். அம்மா, எல்லாம் நான் அடிக்கவா? நீ ஏதாவது போட்டீங்களா? என்னது? கேண்டீனை பற்றி வச்சுட்டு அதுக்கு முன்னாடி உட்காந்துட்டு இருக்காங்க. ட்ரெஸ் பற்றி போட்டுருக்காங்க. எது கேண்டிலு? இதோப்பா, அது எடுங்க. கை சுடுதுப்பா. பொறுமையா எடுத்ததா? கை சுடு. அம்மா, நீ எடுத்ததா டொப்பு போட்டு கொதிக்குதுப்பா, கொதிக்குதுப்பா. எதுக்கு? கொதிக்குது. என்னது அது? கேண்டீன். அது கேண்டில் இல்லை, பூவில் இருக்க மகரந்தம். அவங்க அம்மா அதை நினச்சி தான் போடுறாங்க, அதானே? நான் அதை பூனே ஒத்துக்க மாட்டேன். அதில் பூ இருக்கிற மகரந்தம் நீ போட்டனா நான் ஒத்துப்பேனா? பூ ஒன்று வருமா, அது மேலே வந்து அது எல்லாரும் சேர்ந்து காலம் விடலாமா? 1 2 3 சொல்லுங்கப்பா. சத்யா, திமிர் தானே உனக்கு? என்னை சொல்ல விட்டு காதை மூடிதானே சிரா? நான் சொல்லணுமா அந்த அம்மா காதை முடிப்பாங்க, நான் கேட்கக்கூடாதான் யாரும். ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து காதை மூடினுமா? எங்க அப்பா ரொம்ப லிஸ்ட் பெருசா சொல்லிட்டே போயிடுவாங்க, வானத்து வரைக்கும் போயிடுவாங்க. ஏன் நான் லெக்சர் எடுக்கிறது உனக்கு அவ்வளோ இதுவாக இருக்கா? தெரியாத விஷயத்த சொல்லித்தரேன். எக்ஸாம் கூட அப்படியே பண்ணுவாங்க. 1 மணி நேரம் ஆக்கிடுவாங்க. ஒன்று படித்தாலும் புரிஞ்சு படிக்கணும். டேபிள்ஸ் படிக்கிறதுக்கே நைட் ஆக்கிட்டாங்க. காலைல படிக்கிற வரைக்கும் என்னென்ன பண்ணுறாங்க பாருங்க. நினச்சி அப்படி ஒரு அனுப்புறீங்க. ஐயோ, இது நீ ஃபுல்லாக கலரி கொடுத்துடலாம் போல இருக்கு. மார்கழி 3வது நாள் ஃபினிஷ். மார்கழி 3வது நாள் ஃபினிஷ். பை.